உலக சரித்திர வரலாற்றில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தைரியமும் தன்னம்பிக்கை வேண்டும். தைரியம் தன்னம்பிக்கை இருந்தவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக திகழ முடியும். தைரியம் இருந்தால் மட்டுமே வானில் பறக்க முடியும், கடலிலே குதிக்க முடியும், மலை மீது ஏற முடியும், நன்றாக ஓட முடியும். தைரியம் இல்லைன்னா எப்படி ஓட முடியும்? அதனால ஒரு மனிதனுக்கு முக்கியம் தைரியம், தன்னம்பிக்கை வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்க்க என்றால் தன்னை எதிர்த்து வரும் போராட்ட குழுவினை எதிர்த்து போரிட்டு நம்முடைய தைரியத்தின் பேரில் தான் அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் எல்லாம் நிறைய போரிட்டு நம்ம நாட்டை எல்லாம் காப்பாற்றினார்கள். அதுக்கு உதாரணமாக அலெக்சாண்டர், மாவீரன் நெப்போலியன், ராஜராஜன் சோழன் என்ற கருத்திலை கொள்ளலாம். அதே போல வெளியனே வெளியேறு, அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் அம்மையார், சரோஜி நாயுடு போன்றவரெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக மிக துணிவாக நம் நாட்டுக்கு வந்து போரிட்டு சுதந்திரம் பெற்று தந்தார் என்று சொன்னால் மிகையாக. தலைமை கழக பேச்சாளர் அவர்கள் நமது பேரூரணி திலீபன் அண்ணன் அவர்கள் எங்களோட உரையாற்றுவார். அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிற பொன்மனுக்கு சங்கர் கிடைத்ததைப் போல, பிசிராந்தையாருக்கு கோப்பெருஞ்சோழன் கிடைத்ததைப் போல, அருள்மொழி சோழனுக்கு அரசேந்திர சோழன் கிடைத்ததைப் போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே கண்டெடுத்த தங்க தளபதி, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்படை தளபதி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தாதை தளபதி, முன்னாள் அமைச்சர், எங்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, உச்சியில் ஊறி வரும் அருவியெல்லாம் ஒன்றை ஒன்று கலந்திருப்பதைப் போல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை தொட்டதெல்லாம் தொடங்க வைத்து, கைப்பட்டதெல்லாம் எண்ண வைத்து, மண்ணில் விதைத்ததெல்லாம் உழைக்க வைத்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்த எங்கள் வரலாற்று காவியம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்படை தளபதிகளை சினமும் செருக்குமில்லா சீர்மதியாளனாக, காலம் கருதி இடத்தார் செய்து ஞானத்தை வசைப்படுத்த வல்லவனாக, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் அறிவின் வேந்தனாக இந்த மண்ணிலே நின்று நின்று இந்துக்களுக்கு பிடித்த சாமி முருகன் சாமி, இஸ்லாமியர்களுக்கு பிடித்த சாமி அல்லாஹ் சாமி, கிறிஸ்தவர்களுக்கு பிடித்த சாமி இயேசு சாமி, எங்கள் அனைவருக்கு பிடித்த சாமி எங்கள் எடப்பாடி பழனிசாமி என்று நாங்கள் போற்றுகிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்னும் சில திங்களில் இந்த மண்ணில் நடைபெறப் போகிற சட்டமன்றத்தில் மகத்தான வெற்றியை பெற்று சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் என்ற உறுதிமொழிகளை ஏற்று தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழகத்தை தலைநிமிரச் செய்ய காத்திருக்கும் ஆளுயர் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் கட்டளைக்கு காத்திருந்து வெற்றிகளை குவிக்கும் செயல் மறவர்களே, எங்கள் இதயம் நிறைந்த தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். அரசியல் சரித்திரத்தில் எந்த ஒரு பெண்ணும் சரித்திர சாதிக்க முடியாததை சாதித்து காட்டிய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆண்கள் மட்டும்தான் அரசாள முடியும், ஆண்களே போரோச்ச முடியும் என்று இருந்த தமிழகத்தின் அரசியல் நிலைமையை மாற்றி ஒரு பெண்ணும் சரித்திர சாதனை படைக்க முடியும் என்று சாதித்து காட்டிய சிங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சொன்னதை செய்து காட்டிய தலைவி. கழகம் இரண்டான போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காற்றடித்த கடற்கரை குடிசையை போல கலைந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கந்தல் சேலையாக கிழிந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்த வளையலை போல ஒருங்கி விட்டது என்று கேலி பேசிய நேரத்தில் சாம்பலிலே இருந்து உயிர்ப்பித்து வந்த
பீனிச்சு பறவையை போல புறப்பட்டு வந்தவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. ஆட்சிக்கு வந்தவுடன் இந்திய நாட்டில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்து காட்ட முடியாத அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். இந்தியாவில் முதலாக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவில் முதலாக பெண்களுக்கென்று போலீஸ் கமாண்டோ படைப்பிரிவை இந்தியாவிலே முதலாக கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவிலே முதலாக பெண்களின் பொருளாதார உரிமையை பாதுகாப்பதற்கு இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவிலே முதலாக கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாயை அள்ளி கொடுத்தது மட்டுமல்ல, அவர்கள் குழந்தை பெற்ற பிறகு 18 வகையான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த குழந்தை அழுதால் சிரிப்பூட்டுவதற்கு கிளுகிழுப்பை முதற்கொண்டு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. பெண்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஆடு மாடு வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு உள்ளாட்சித்துறையில் 50 விழுக்காடு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் பதவியிலே இருந்து மாநகராட்சி மேயர் பதவி வரை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கோலோச்சிருக்கிறார்கள் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்த அரும்பெரும் சாதனை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் திருமண உதவித்தொகையாக லட்சம் ரூபாய் கொடுத்தார். சட்டம் ஒழுங்கை கட்டி காத்தார். இந்த நாட்டில் மும்மாறி படை பொழிந்தது, வேளாண்மை செழித்தது. காவிரி நதிநீர் உரிமையிலிருந்து அத்தனை உரிமைகளையும் தமிழகத்துக்கும் தமிழனுக்கும் பெற்றுக் கொடுத்து சரித்திர சாதனை செய்த அந்த தலைவி இந்த மண்ணில் மறைந்து போறார். அவருக்கு பிறகு இந்த இயக்கம் இத்தோடு தொலைந்து விட்டது என்று நினைத்த நேரத்தில் தான் சிலுவம்பாளையத்திலிருந்து சிங்கமாக புறப்பட்டு வந்தார் தங்க தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். 32 ஆறுகள், ஆரணியாறு, கொரட்டணையாறு, கூவம், அடையாறு, பாலாறு, ஓங்கூராறு, வரஹரி, மலட்டாறு, வெண்ணையாறு, கெடுகளாறு, வெள்ளாறு, காவிரியாறு, அம்முடையாறு, பம்பாறு, கொழுவனாறு, குரட்டக்கரையாறு, மணிமுத்தாறு, உத்தோம சமங்கியாறு, வேம்பாறு, வைப்பாறு, கண்ணாறு, குண்டாறு, நம்பியாறு, கோதையாறு, அனுமனாறு, இந்த 32 ஆறுகளில் கூவத்தை தவிர அத்தனையும் வெட்டி கட்டி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நீரியல் வேளாண்மை புரட்சியை செய்த 2ஆம் கரிகால சோழன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்ற சரித்திர சாதனையை பெற்றார். 100 ஆண்டுகளாக தூர்வாரப்படம் அந்த மேட்டூர் அணையை தூர்வாரி காட்டினார். தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். 12,100 கோடி ரூபாயை தமிழகத்திலே விவசாய கடத்தை ரத்து செய்து விவசாயத்தை பாதுகாத்து தந்தார். உன் புன்னகையின் பலமே எதிரிகளுக்கு பலவீனம் என்று உன் ஆளுமை திறனால் உணர்த்து சென்ற உன்னத தாயே, இன்று நீ பிறந்த நாள் காணும் இன்று பெண்களின் பாதுகாப்பு தினம், பறைசாற்று பெருமை உன்னையே சேரும் அம்மா. வாழ்வொன்று வந்தால் உன்னை போல வாழ்வு சிறக்க வேண்டும். கண் அசைவில் சபை நடத்தும் கலை எங்கே கற்றாய்? உன்னசிவில் நாடருக்க உயர் புகழை பெற்றாய். நீ என்றால் வலிக்காது என் இதயம், சதியால் வீழ்ந்து விட்டாய் தாயே, தமிழ்நாடே சிதைதம்மா. பெண்ணரசி நீ இருந்தால் பெருந்துயரம் இல்லை, நீ விண்ணால சென்று விட்டாய் நாளும் ஒரு தொல்லை தமிழ்நாட்டுக்கு. எப்படிங்க? பெண்ணரசி நீ இருந்தால் பெருந்துயரம் இல்லை, நீ விண்ணால சென்று விட்டாய் நாளும் ஒரு தொல்லை தமிழ்நாட்டுக்கு. புரட்சி தலைவி அம்மா என்று பெயர் பெற்றிட புரட்சிகரமான ஆட்சி நடத்தி புரட்சி தலைவரின் அருகே நிரந்தர உறக்கத்துக்கு தயாராகி மக்கள் கூட்டத்தை காணாதவாறு கண்விழித்து மூடிவிட்டாயே அம்மா, நாங்கள் கண்கலங்கி நிற்கின்றோம். பல கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து தீண்டுவோருக்கு சாதகமாக பதிலளித்த சாதனை பெண் அல்லவா நீ. செல்வியாக வாழ்ந்து சூழ்நிலை அடங்கா சாதனை புரிந்து சிறைவாசமும் தான் கண்டு நெஞ்சிலே வஞ்சமாம் அஞ்சா திறன் கொண்டு வலம் வந்த சிங்க பெண் அல்லவா நீ. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை, சில பொன்மொழிகளை நம்மளிடம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தன்னை இழிவாக பேசுபவர்களுக்கு வெற்றியை பாடமாக காட்டு. தன்னை இழிவாக பேசுபவர்களுக்கு வெற்றியை பாடமாக காட்டு என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்
ஒரு பொன்மொழியாக நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அது மட்டுமல்லாமல் தன் கடமையை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னை பொறுத்தவரை எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் விருப்பமில்லை. நான் மக்களுக்கு அதாவது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தானே மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அப்ப அந்த ஆட்சி அதிகாரம் முதல்வர் பதவி வேணும்ல. அப்ப அந்த அம்மா ஆசைப்பட்டது தப்பா? அப்படி ஆசைப்பட்டுதா நம்மளுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை அள்ளி கொடுத்த தாய் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எண்ணற்ற கருத்துக்களை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்தவர். ஒரு பெண் தான் தோன்றித்தனமாக, அதாவது சுதந்திரமாக செயல்பட பொருளாதார வளர்ச்சியில கால்விடுறோம். ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறினா மட்டும்தான் ஒரு பெண் வளர்ச்சி அடைய முடியும் என்று நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது மாதிரி எண்ணற்ற கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்ம புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் இன்று குமராபாளையத்தில் நாம் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றோம். 4 ஆண்டுகளாக நல்லதொரு ஆட்சி செய்தார் நமது எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்கள். நமது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற சாதனை செம்மல் ஐயா அவர்களை சுற்றி சொல்ல போனால், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 1977 நமது சத்தியமங்கலம் சட்டமன்றத்தில் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து நம்ம சத்தியமங்கலத்தில் எண்ணற்ற நல திட்டங்களை அள்ளி கொடுத்த பெருமை நமது சாதனை செம்மல் ஐயா அவர்களை தேர்வு. முதல்ல கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் பயனாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு வித்திட்டவர் நமது சாதனை செம்மல் ஐயா என்று சொன்னால் மிகையாக. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்ம சாதனை செம்மல் ஐயாவுக்கு சொல்ல போனால் நிறைய சொல்லிட்டே போலாம். அத்தனை நலத்திட்டங்களை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களே பாராட்டப்பட்டது. அத்தகைய புரட்சி தலைவர் நமது சாதனை செம்மல் ஐயா பற்றி சொல்ல போனால் ஒரு சின்ன இதுல நான் சொல்லிக்கிறேங்க. அதாவது சாதாரணமான அதாவது கோபி குள்ளம்பலத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். புரட்சி தலைவரின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர். புரட்சி தலைவர் அம்மாவின் போர்படை தளபதியாக இருந்தவர். புரட்சி தலைவர் அம்மாவின் போர்படை தளபதியாக இருந்தவர். புதுமைகள் பல படைத்த புதுமை நாயகன் நமது சாதனை செம்மல் ஐயா அவர்கள். எளிமையின் சிகரம், ஏழைகளின் தலைவன், கோபியின் குரலாய் சத்தியமங்கலின் குரலாய் கோட்டையில் ஒலித்தவர் நமது சாதனை செம்மல் ஐயா அவர்கள். இரட்டைகளை தானே என்று ஊராய் ஊற்றி வளர்த்தவர் நமது சாதனை செம்மல் ஐயா அவர்கள். 1,00,000 பேருக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்து அவர் வாழ்வில ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தவர் நமது சாதனை செம்மல் ஐயா அவர்கள். ஏற்கனவே இப்ப குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அரசு வேலை செல்வதற்காக அவருக்கு இலவச கல்வி சேவையை கோவில் அளித்து வருவர் நமது சாதனை செம்மல் ஐயா அவர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்ம சாதனை செம்மல் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகின்றோம். 2026 அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் வெற்றி பெற செய்ய நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் என்று கூறி இங்கே வருகை தந்த அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்த அனைத்து நல்ல வளங்களுக்கும் உங்கள் பாதங்களுக்கு நன்றி மலையில் தூவி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகராட்சியோடு சேர்த்துவோம் என்கிற போது தகர்த்தெறிந்த பெருமைக்குரியவர்களாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர் பெருமக்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற சட்டப்பேரவை உறுப்பினர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர், என் அன்பிற்கினிய சகோதரர் பன்னாரி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு ஆணையிட்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் என் அன்பிற்கினிய சகோதரர் காளியப்பன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் சிதம்பரம் அவர்களே, அன்பு சகோதரர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே, சகோதரி சரஸ்வதி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கிற பேராவூர் திருப்பன் அவர்களே, கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, அன்புக்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்த ஊராட்சி மன்றத்தை காணுகிற போது எனக்கு நினைவூட்டுவது 1977 நான் அடையாளம் தெரியாத போது அடையாளம் காட்டியவர் நீங்கள் என்பதை நான் அறிவேன். அதற்கு கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசுபிரான் சொன்னதாக சொல்வார்கள். இறைவனும் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதாக இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள். கேட்பதை கொடுப்பவனே கிறிஸ்தா கிறிஸ்தா என்று இந்து மதம் சொல்லும். ஆனால் கேட்காமலே கொடுத்த தலைவர் தான் மறைந்தும் மறையாமல் நெஞ்சங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் நேரத்தில் குறித்து காட்ட விரும்புகிறேன். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த தலைவர் தோன்றினார் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தலைவர் தோன்றி இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு முதலமைச்சருக்காக அல்ல. 1962 தேர்தல் களத்தில் 77 நின்றார், வென்று காட்டினார். மீண்டும் தேர்தல் களம் வருகிற போது 72 வென்று காட்டினார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தலைவர் தோன்றினார். அவரை வீழ்வதற்கு தமிழ் மண்ணிலே எவனும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்த தலைவர் ஒருவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடும், இந்திய நாட்டின் வரலாற்றில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். நாளை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு தலைவருடைய தொலைநோக்கு சிந்தனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் முதலிலே இங்கே சத்தியமங்கலத்தை போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்தார். நான் கோபியை சார்ந்தவன். நான் இடத்திலே கேட்டேன், தலைவர் அவர்களே, என்னை சத்திக்கு அனுப்பிவிட்டீர்களே, நான் என்ன செய்வது என்று கேட்டேன். தலைவர் சொன்னார், இதெல்லாம் கர்நாடக மாநிலத்தை ஒட்டி இருக்கிற காங்கிரஸை சேர்ந்து இருக்கிற பகுதியாக இருக்கிறதை நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன். புரட்சி தலைவர் சொன்னார், எனக்கு அந்த அனுமதியை தந்துவிட்டு அவனத்தை ஆட்சி பெறுகிற போது எம்ஜிஆர் என்று சொல், நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அடையாளம் தெரியாதவே அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், யாரையும் அவர் விரல் காட்டினால் சட்டமன்ற உறுப்பினர், அவர் விரல் காட்டினால் அவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் விரல் காட்டினால் அவர்தான் அமைச்சர்கள். இது இந்திய நாட்டில் ஒரு வரலாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் வரலாற்றில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை பறக்க விட்டவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் மறந்துவிடக் கூடாது. அதற்கு எத்தனை இடபாடுகள் வந்தது, அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இந்த திரைப்படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன், இல்லை என்றால் நாடோடி என்று சொன்னார். இன்றும் நெஞ்சங்களில் நீங்காடத்தை பெற்றிருக்கிற சத்தியமங்கலம் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நான் இதற்காக சொல்கிறேன் சொன்னால், அந்த தலைவர் மீது வைத்திருக்கிற பாசம், அந்த தலைவர் மீது வைத்திருக்கிற உங்கள் இதய சக்தியோடு அவரை நேசிக்கின்ற பாங்கு, இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எந்த தலைவருக்கும் இல்லாத வரலாறு இரண்டு தலைவர்களுக்கு இருந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு மட்டும்தான். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்களாக வாழ்ந்தார்கள். தலைவர் தான் நினைத்தார். இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு
தங்கள் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு செல்கிற போது உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கு செல்கிற குழந்தை மதிய உணவுக்காக வருகிற போது நம் வீட்டை திறக்க தெரியாமல் அழுது கொண்டிருக்குமா? பிறந்ததற்கு பிறகு உணவை சாப்பிட்டதற்கு பிறகு அந்த வீட்டை பூட்டாமல் சென்று விட்டால், வாரத்திற்கு இருக்கிற சந்தை பணத்தை யாராவது களவாடி சென்று விட்டால் என்ன செய்வது என்று லட்சம் தாய்மார்கள் கண்ணீர் வெடிப்பார்கள். அந்த தாய்மாருடைய கண்ணீரை துடைப்பதற்காக சத்துணவு திட்டத்தை தமிழகத்திலே முதல் அறிவித்த வரலாறு படைத்த தலைவர். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அவர் சட்டமன்றத்திலே பேசுகிற போது உங்களால் நான் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம், அப்போது அவர் சொன்னார், சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், இதற்கு எங்கே நிதி இருக்கிறது கேட்டார். இந்த திட்டத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் கேட்டார். நான் 3 நாட்கள் பசியோடு வாழ்ந்தவன், பசி என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும். பசியோடு பள்ளிக்கு செல்கிற போது என்னால் படிக்க இயலவில்லை. அந்த பசிப்பிணியை போக்குவதற்காக, தாய்மாருடைய கண்ணீரை துடைப்பதற்காக, இந்த 80 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி சரித்திரம் படைப்பதற்காக நான் துண்டேந்தி பிச்சை எடுத்த அவர் திட்டத்தை நிறைவேற்றினார். மனிதநேயத்தோடு திட்டத்தை நிறைவேற்றினார். சக்கரவர்த்தி திருமண் படத்திலே சொல்கிற போது சொன்னார், புகையும் நெருப்பில்லாமல் எரிவது, பசித்து வாழும் ஏழை வயிறு என்று சொன்னார். நான் எதற்காக சொல்றேன் சொன்னால், சொன்னார்கள் சில பேர் 1975 பொதுக்குழு நடைபெறுகிற போது பத்திரிகையாளர்களை சந்தித்து கேட்டார். அப்போது அவர் கேட்டார், அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்டார். சில பேர் கிண்டலாக சொன்னார்கள், பல பேர். ஆனால் புரட்சித்தருடைய மனிதநேயம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்கிற போது புரட்சி தலைவர் பத்திரிகையாளரை பார்த்து சொன்ன வார்த்தைகள், உலகாத வீடு, கிளியாத உடை, 6வது சோறு தமிழ் மக்களுக்கு தருவதுதான் அண்ணாயிசம் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்லி சொன்னால், அதைத்தான் நிறைவேற்றினார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் யாருமே சிந்திக்க முடியாத சிந்தனை ஓட்டத்தை உருவாக்கினார். ஆனால் புரட்சி தலைவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போது பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் சேலை வாய்ச்சி வழங்குகிற திட்டத்தை உலகத்திலே தமிழ்நாட்டிலே தான் முதல் நிறைவேற்றி காட்டினார். இன்னைக்கு சேலை வச்சு கொடுக்கலாம், கட்டவே முடியாது, தொட்டிலுக்கு மட்டும்தான் போட முடியும். சொல்லுகிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க தலைவர் வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார், மக்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றினார். இந்திய நாடை இயக்கத்த தலைவருக்கு வரலாற்றை படைத்தார். அந்த தலைவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 77 ஆட்சி கட்டளை அமர்கிறார், ஆட்சியை சிறப்பான முறையில் ஆட்சி நடத்துகிறார். நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்டுதல் பேரில் இந்திரா காந்தி அவர் வெற்றி பெறுகிறார் நாடாளுமன்ற தேர்தலில். அப்போது 2 நாடாளுமன்ற தொகுதி தான் கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்று, இந்த சத்தியமங்கலத்துக்கு உட்பட்டிருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம். அதே போல நம்முடைய தென் மாவட்டத்தில் இருக்கிற சிவகாசி 2 தொகுதி தான் வெற்றி பெறுகிறோம். 37 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இணைந்து வெற்றி வாகை சூடுகிறார். அப்போது புரட்சித் தலைவர் மக்களை சந்தித்தார். நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை கலைத்தார் என்று கேட்டார். மக்கள் சொன்னார்கள், நீங்கள் கோட்டைக்கு செல்கிற நாட்கள் குறிப்பிட்ட நாளில் நீங்கள் கோட்டை செல்ல போகிறீர்கள் என்று சொல்லி 164 இடங்களிலே வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்த தலைவர். தோல்வி என்பதே அவரது வாழ்க்கையில் இல்லை, வெற்றி என்ற வரலாற்றை படைத்த தலைவராக வாழ்ந்து காட்டினார். அதற்கு பிறகு உடலை சரியில்லை. இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் எத்தனை தாய்மார்கள், தந்தைமார்கள். இங்கே இருக்கிற பண்ணாரியம்மன் கோயிலுக்கு அங்கே நடந்து சென்றேன், இறைவனை வழிபட்ட காட்சியிலும் இருக்கிறது. கிறிஸ்துவருடைய ஆலயங்களே வழிபட்டார், இஸ்லாமியர் அங்கே பள்ளிவாசலில் வழிபட்டார். இந்தியாவிலே இருக்கிற எந்த தலைவருக்கும் இல்லாத அளவிற்கு அவர் புடனம் தேறி தமிழக மண்ணிற்கு வர வேண்டும் என்று அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள், அனைத்து தாய்மார்களும் இறைவனை வேண்டினார். வேண்டிய அடிப்படையிலே தான் புரட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய மண்ணிலே பிறக்கின்ற போது நம்முடைய கூட்டணி கட்சியோடு 192 இடங்களை பெறுகிற வரலாற்றை படைத்தார். காரணத்தை சொல்கிறார்கள், நான் கேட்கிறேன். இன்றைக்கு லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை துடைத்த அந்த குழந்தைகளுக்கு திருமணத்தை குறிப்பிட்ட நாளிலே செய்கின்ற வரலாற்றை படைத்த தலைவர் இந்தியாவில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். நான் சொல்வதற்கு காரணம், இந்த கிராமத்திலே வாழ்கிற நெசவாளர்களுக்கு தெரியும், பக்கத்திலே இருக்கிற நெசவாளர்களுக்கும் கஞ்சி தொட்டி திறந்த காலம் ஒரு காலத்தில் இருக்கிற நாளோடு கொண்ட பகுதிகள். ஆனால் இனி எதிர்
காலத்தில் கஞ்சி தொட்டி திறந்துவிடக் கூடாது என்பதற்காக 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் வழங்கிய வரலாற்றை படைத்த தலைவி. நான் எதற்காக சொல்ல சொன்னால் வரலாறு இருக்கிறது. வரலாற்றுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இந்திய நாட்டில் புரட்சி தலைவர் அம்மா அவர் எனக்கு முன்னாலே பேசுகின்றவர் சொன்னார்கள், எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறதை மாற்றி இந்த ஆடு மாடுகள் நமக்கு கிடைக்க போகிறதா என்று கண்ணீர் சிந்திக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கும் ஆடு மாடுகளை வழங்குகிற வரலாற்றை படைத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து. எத்தனை தாய்மார்கள் வேலைக்கு சென்று விட்டு திரும்புகிற போது அந்த தாய்மார்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்களே, 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்ய போகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்களே, அவருக்கு மிக்சி கிரைண்டர் பேனர் வழங்கிய வரலாற்று படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. நான் எதற்காக சொல்லேன்னு சொன்னால் வரலாறு இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் என்ன செய்ய போகிறது தடுமாறுகிற நேரத்தில் தடுமாறுகிற கப்பலுக்கு வழிகாட்டியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார். நம்முடைய இயக்கம் 3 கூறுகளாக பிரிந்தது. சேவல், புறா, நால்வழி என்று. இல்லை என்றால் 1989 புரட்சி தலைவி அம்மா நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யாராலும் மாற்றி காட்டியிருக்க முடியாது. 5000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி இழந்தவர்கள் 97 பேர். நான் எதற்காக சொல்லேன் சொன்னால் அந்த தலைவி இன்றைக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தலைவி வரலாற்று படைத்தார். 11 சட்டமன்ற தொகுதி நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில், பெரியார் மாவட்டத்தில், அன்றைக்கு பெரியார் மாவட்டம் 7 சட்டமன்ற தொகுதியை வெற்றி வாங்கி சூடியவர் நீங்கள் என்பதை நான் இன்றைக்கும் நன்றியோடு நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சேவல் புறாவில் இதெல்லாம் ஒரு வரலாறு. அதற்கு பிறகு 1987 மார்ச் 25ஆம் தேதி கருப்பு தினம், மறந்துவிடக்கூடாது. புரட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் தாக்கப்பட்டார். ஆனால் அப்போது சட்டமன்றத்தை சொன்னார்கள், செங்கோட்டையின் மூக்கை குத்தினார்கள். நான் குத்தவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. நான் எதற்காக சொல்லி சொன்னால் வரலாறு இன்றைக்கும் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. உங்களால் நீங்கள் என்றால் இந்த வேலையை அமர்ந்து கொண்டிருக்கிற யாரு பேர் இருந்திருக்க முடியாது. நீங்கள் தான் பிடித்தவர்கள். இன்னைக்கு சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்கிற சிவராஜ் பக்கத்தில் இருக்கிற பண்ணாரி, பக்கத்தில் இருக்கிற காளியப்பன், பக்கத்தில் இருக்கிற சத்தியபாமா, இதெல்லாம் இன்றைக்கு உங்களால் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் திருக்கணங்கள் நான் உருவாக்கி இருக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. நாங்கள் அந்த நன்றியோடு அந்த பணிகளை ஆற்றுக்கிறோம். குமாரபாளையத்தை சொன்னார்கள், சத்தியமங்கலம் நகராட்சியோடு இணைக்கப்படும் என்று சொன்னார்கள். சரவணத்திலே கேட்டார், என்ன செய்வது கேட்டார். நீங்கள் மக்களை திரட்டுங்கள், சத்தியமங்கலம் நகரத்திற்கு செல்லுங்கள். சென்றது போராடி வெற்றி பெறுங்கள் சொன்னேன். நீங்கள் போராடினீர்கள், வெற்றி பெற்றீர்கள். இன்றைக்கு ஊராட்சி மன்றமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இது வரலாறுகள். மக்கள் போராட்டத்தை களத்தில் நின்றால் எவராலும் வெல்ல முடியாது என்ற வரலாற்றை படைத்த தலைவர் இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர் மீண்டு வந்தார். 89 முடிந்ததற்கு பிறகு ஒரே ஒருவர் தான் அன்னை தானகம்மாவுடைய வெற்றி பெற்றவர் PH பாண்டியன். அவர் சொன்னார், என் கட்சியை ஒன்றாக இணைத்து விடுங்கள், புரட்சி தலைவர் வரலாறு என்றைக்கும் இருக்கட்டும், இந்த இயக்கம் என்றைக்கும் அழிந்து விடக்கூடாது, நான் உங்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். அழைத்தார், வீட்டிற்கு வாழ்த்தினார். பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா என்று அவர் வாயாலே வாழ்த்தி சென்றார். அவர் வாழ்த்தியது மட்டுமல்ல, கழகம் ஒன்றாக இணைந்தது. 1990ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் சிலை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டது. அப்போது ராஜீவ்காந்தி இங்கே வந்தார். வருகிற போதுதான் எல்லோரும் இணைந்த கூட்டத்தை நடத்துகிற போது அந்த பேரணி 8:30 மணி நேரம் பேரணி தொடர்ந்து மவுண்ட் ரோட்டில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பார்த்தார், வியந்து போனார். நாங்கள் அருகாமையில் அன்றைக்கு இருந்தவர்கள், ஆகவே தான் அதை குறிப்பிட விரும்புகிறேன்.
அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய இல்லத்திற்கு வருகிறார். அவரோடு கலந்து உரையாடிவிட்டது விருந்தை அளித்ததற்கு பிறகு சென்னை அங்கே டெல்லிக்கு செல்கிறார். இதெல்லாம் ஒரு வரலாறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். 89 புரட்சி தலைவர் சூழலை ஏற்று கோட்டையிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டை கால் வைக்கிற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொன்னார். உங்களால் வரப்பட்டார். 225 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றோம். 234 225 தொகுதிகள். திமுக 2 இடம் தான். பழுதி இளம்பருதி அந்த கட்சியுடைய தலைவர். நான் எதற்காக சொல்லி சொன்னால் வரலாறு படைத்த தலைவர்களை பெறலாம். அதற்கு பிறகு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சி தலைவருடைய பல்வேறு சோதனையை சந்தித்தாலும் மீண்டும் சாதனை சரித்திரத்தை தமிழகத்தில் படைத்திருக்கிற ஒரு வீராங்கனையாக புரட்சி தலைவர் திகழ்ந்தார். இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைமை நம்முடைய தலைமையேற்று சிறந்த முறையில் தமிழகத்தை வழிநடத்தி சென்றார். அது மட்டுமல்ல, வரலாறு படைத்தார். இந்தியாவிலே ஏதாவது ஒரு கட்சி இருக்கிறதா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 2016 234 முதலில் இரட்டைகளை சின்னத்தை நிறுத்தி வெற்றி வாங்கி வரலாறு படைத்தவர். கூட்டணி கிடையாது. முடியும் நினைத்தார். உங்கள் ஆதரவோடு புரட்சி தலைவர் அம்மா ஒரு பவனி வந்தார், வெற்றி பெற்றார், வரலாற்றை படைத்தார். இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் 234 தொகுதியும் இரட்டைகளை சின்னத்தை நிறுத்தி வரலாறு படைத்த தலைவர். என் பையன் அம்மா இங்க இருக்கிறாங்க, பெங்களூர் இருக்காமா, எங்க பையன் ஹைதராபாத் இருக்குமா, என் பையன் அமெரிக்காவில் இருக்குமா, என் பையன் எத்தனை பேர் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் தொலைநோக்கு சிந்தனை. அவர் திட்டங்கள் தான் புரட்சி தலைவர் அம்மா பின்பற்றினார். இங்கே படிக்கின்ற குழந்தைகளுக்கு 14 விலையில்லாமல் வழங்கினார். இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும் எத்தனை தாய்மாருடைய குழந்தைகள் இந்த 20 ஆண்டு காலத்துக்கு முன்னால் எங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சைக்கிள் வாங்கி தாருங்கள், நான் நடந்து செல்ல முடியவில்லை என்று அந்த கொன்னீர் சிந்தும் இந்த குழந்தைகள். தாய் தன்னுடைய கணவனிடத்திலே இரவு நேரங்களில் உணவு இருந்து வரும் போது சொல்லுவார். அப்போது அவர் சொல்லுகிற போது வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை, 2000 ரூபாய்க்கு நான் எங்கே செல்வேன் என்று அவர் கண்ணீர் சிந்துவார். ஆனால் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தில் அவர் நினைத்தார். 2004ஆம் ஆண்டு சைக்கிள் வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையிலே தான் எந்த தாயும் தந்தையும் மகனுக்கு சைக்கிள் வாங்கித்தார் என்று கேட்ட நிலையை மாற்றி மகனும் மகளும் ஓட்டிக் கொண்டிருக்கிற அம்மா சைக்கிளை தார், நான் ஓட்டி பார்க்கின்ற அப்பாவே வரலாற்றை படைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்திய நாட்டிலே நம்முடைய தமிழ் மண்ணிலே தான் நடந்தது. ஆட்சி இறுதி வரை நம்முடைய ஆட்சி இருக்கும் வரை 53,72,000 மணிக்கணி உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தை, உலகத்தில் இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பங்களை, திட்டங்களை, பாடத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக மடிக்கணி என்ற திட்டத்தை தமிழகத்திலே உருவாக்கி காட்டினார். இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் ஏழையாக இருந்து கூடாது. கல்வி ஒன்றால் மட்டும்தான் நடுத்தர குடும்பமாக மாற்றப்படும் என்ற வரலாற்றை படைத்த தலைவர்களாக இரு தலைவரும் வாழ்ந்து காட்டினார். உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா என்பதை நான் இந்த நேரத்தில் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் கல்லூரிகள் தடுக்கி விழுந்தால் இங்கே கலை அறிவியல் கல்லூரி, தடுக்கி விழுந்தால் பொறியியல் கல்லூரி, தடுக்கி விழுந்தால் இங்கே வேளாண்மை கல்லூரி. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும், சிறந்த கல்வியாளர் மாற்றப்பட வேண்டும், மீண்டும் அந்த குடும்பங்கள் உயர்ந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த திட்டங்களை கொண்டு வந்தார். எல்லோருக்கும் சமம், சொத்துரிமையிலே சமம் கொடுக்க இயலாது, ஆனால் கல்வியால் ஒருவரை உயர்த்த முடியும் என்ற வரலாற்றை படைத்த தலைவராக புரட்சி தலைவர் விளங்கினார். புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கினார். எல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் அந்த தலைவர் தோல்வி என்பதை கண்டார் தலைவர்கள், வரலாற்றை படைத்த தலைவர்கள். அந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்க்கின்ற போது நீங்கள் அந்த தலைவருடைய வழியை நாம் வீரடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர் சரவணன் இங்கே சொல்லுகிற போது 100 நாட்கள் வேலை செய்கின்றவர்களுக்கு 15 வாரமாக சம்பளங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள்.
14ஆம் தேதி என்று 15ஆம் தேதி என்று அதற்காக குரல் கொடுக்கப்படும் சட்டமன்றத்தை நானும் பண்ணார் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளையே தொலைபேசியிலே அங்கே இருக்கிற முதன்மை செயலாளர்களுக்கு நான் பேசுகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், வறுமை கோட்டிற்கு இருக்கிற மக்களுடைய நிலைகளை மனதிலே கொண்டுதான் 15 நாட்களுக்கு ஒரு முறை 100 நாட்கள் வேலை செய்கின்றவர்களுக்கு அந்த பணத்தை தர வேண்டும். ஆனால் ஏறத்தாழ 4 மாத காலம் உருண்டோடி இருக்கிறது. இதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. சிந்திக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை தட்டி கேட்கிற கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நண்பனாக, உங்களில் ஒருவனாக, உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், புரட்சித் தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி போன மாதம், இந்த மாதம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது என்று சொன்னால், உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் இருவருடைய தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். குமாரபாளையம் என்று சொன்னாலே ஒரு வரலாறு படைக்கிற இடம். குமாரபாளையம் என்று சொன்னாலே அதிமுகவின் எக்கு கோட்டை எவராலும் தகர்த்தெறிய முடியாது. பவானி சாகர் என்று சொன்னாலே சேவல் புறாவனை வெற்றி பெற்ற தொகுதி, வரலாறு படைத்த தொகுதி. இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நீங்கள் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் பல்வேறு திட்டங்களை நீங்கள் உருவாக்கக்கூடியவர்கள். உங்கள் வழியிலே என்ற அந்த பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களில் ஒருவராக இருந்து நாங்கள் அத்தனை பேரும் பணியாற்றுவோம். இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் லட்சியம் உயர்வானது. நம்முடைய பயணம் சிறந்த முறையில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதை வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் 2026 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர இரட்டை இலை சின்னத்தை வாக்களித்து மாபெரும் வெற்றியை ஈட்டித் தர வேண்டும் உங்கள் பொறுப்பாளர்களை வேண்டி உரிமை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.